கூடி வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அனைவரும் சைக்கமாக இருக்கீங்களா? ஓகே, கொஞ்சம் மழையாக இருக்குது, கிளைமேட் தான் சரியில்லை. ஆனால் கடவுள் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அற்புதமாக வழி நடத்தி அவரோட பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டு வருகிறார். கடந்த வாரத்திலும் நம்ம ஒவ்வொரு அற்புதமாக வழி நடத்தி இந்த நாளில் அவர்கள் மத்தியில் அவர் சந்நிதியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதே போல் நம்மளும் சரித்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எவ்வளவு அற்புதமாக வழிநடத்துகிறார் சொல்லிட்டு நாம் வேதத்திலிருந்து இந்த பிழையாம் சரித்திரத்தின் மூலியமாக இந்த நாளில் தேவன் பரிசுத்த ஆவியினால் உதவினால் தியானிப்போம். பிழையாம் சொல்லிட்டு தமிழில் சொல்லுவோம், இந்த இங்கிலீஷில் பாலாம் வரும். ஆகினால் இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியால் நம்ம படிப்போம். அதுக்கு முன்பாக நம்ம தலைக்கணிந்து அனைவரும் ஜெபிப்போம். மகா உன்னதங்கள் வீட்டிற்க பரிசுத்தமுள்ள பரலத்தின் பரமத்தந்தி, இந்த நாளிலும் பேசும்படியாக தெரிந்து கொண்ட அடியனையும் திருப்பாத்திரம் படைக்கிறேன்னு அப்பா. ஆண்டவரைப்பா, நான் அல்ல அடியனை திருப்பாத்தில் தாழ்ச்சி ஒப்படைக்கிறேன். என்னை ஆட்கொண்டு போய் நடத்தி நீர்தாமே பரிசனை கொண்டு இந்த நாளில் என்ன காரியத்தை பேச இருக்கிறீரோ அந்த காரியத்தை அடியின் மூலியமாக நீர்தான் பேசும். அடியின் நாவை நீதாமை தொட்டு நீதாம் பேசி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்ல கிருபை செய்தல் வேண்டுமா? இயேசின் மூலமாக அடிப்படைந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் பரிசுத்தமுள்ள பரலத்தின் பரமத்தந்தி, ஆமேன். ஆமாம், இந்த பிழையாம் கதையை எடுத்து பார்த்தோம்னா அந்த சரித்திரத்தில் பார்க்கும்போது அதிலிருந்து நமக்கு நிறைய ஆவிக்குரிய பாடங்களையும் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்யாமல் எப்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றும் அந்த சரித்திரத்தின் மூலமாக தேவனானவர் நமக்கு இந்த வேதாகத்தின் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். அதில் பார்க்கும்போது நம்ம இந்த ஓய்வு நாள் படத்தில் பார்த்தோம். இந்த மோசையை எப்படி இஸ்ரவேல் மக்களை மோசையின் மூலமாக தேவன் அற்புதமாக வேண்டினான்னு சொல்லிட்டு படித்து கொண்டு வருகிறோம். இப்போது இந்த பிழையாம் சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல் மக்கள் இந்த 40 வருட காலமாக அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து அவர்களை கடைசியாக அந்த யோர்தான் நதி கரையில் கொண்டு அவளை சேர்த்திருக்கிறார். அவர்கள் அந்த தாண்டி வரும்போது ஒவ்வொரு முறையும் மோசையானவர் என்ன செய்தார், இந்த ஏதோமியர்களும் மோவாபு தேசத்து மக்கள் தேசத்திலும் இன்னும் இந்த அம்மோன் புத்திரர் இருந்த தேசத்தில் அவர்கள் வரும்போது அவர்கள் அதை கடந்து வருவதற்காக மோசே ஒரு உத்தரவு கேட்கும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், உத்தரவு அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருந்தது, அவர்கள் அதை சுற்றி அந்த தேசத்துள்ளாக செல்லாமல் சுற்றி என்ன செய்தார்கள், அவர்கள் அங்கே பாளையம் இறங்கியிருக்கிறார்கள் பார்க்கணும். அதில் இன்னொரு காரியத்தையும் ஏன்னா அந்த இது பிழையாம் கதை எடுத்து பார்க்கும்போது நம்ம இந்த மோவாபியரை பற்றி நாம் நிறைய படிக்க இருக்கிறோம். அதில் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள வரேன். மோவாபியர் பார்க்கும்போது ரூத் அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வந்தவர்கள், மோவாபியர் அந்த தேசத்திலிருந்து அவர்கள் வந்தவர்கள் சொல்லிட்டு நம்ம மனதில் கொள்ள வேண்டும். நம்ம அப்போ அவர்கள் இந்த சுற்றி எங்கே இருக்க அந்த யோர்தான் கரையில் மோவாபியின் சமமான வேலியில் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். அங்கே இருக்கும்போது அந்த மோவாபியருடைய ராஜா யாரு, பாலாக், அவருக்கு அது இப்படி ஒரு விருப்பமான ஒரு காரியமாக இல்லை அவருக்கு. ஏன்னா அவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள்னு சொல்லிட்டு அவருக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். அவருக்கு அவர் அவர்களோட இந்த இஸ்ரவேல் மக்களுடன் வல்லமையான இந்த தேசமாக இருந்தாலும் அவர்களே என்ன செய்தார்கள், ஜெயிச்சார்கள் சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஆகையினால் அவர்கள் இவ்வளோ பெரிய மக்கள் இவ்வளோ பெரிய ஒரு தேசம் அங்கே பக்கத்தில் குடியிருக்கும்போது அவருக்கு அதை பார்க்கும்போது அவருக்கு எப்படி இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எந்த நேரத்தில் நம்மளையும் பிடிச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் அவருக்குள்ளாக இருந்து சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என்னாகமம் 22:1 வாசிப்போம். அந்த என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஏன்னா அந்த சரித்திரத்தை பார்க்கும்போது பிழையாம் சரித்திரம் அதில் தான் வருது நம்மளுக்கு, அது தொடர்ந்து வரும். அதில் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிக்கோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமமான வேலியிலே பாளையம் இறங்கினார்கள் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு 3வது வசனம், ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரின் நிமித்தம் கலக்கமடைந்தான். ஆமாம், அவனுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்களை அப்போ என்ன நினைக்கிறான், அந்த அவர்களை இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிவிடும், அவர்களை
அவர்களை வந்து நம்ம வந்து அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். ஆனால் அது வந்து அவனால் கூடாத ஒரு காரியமாக இருந்தது. அப்போ அது 4:5 வசனத்தில் பார்த்தோம் என்றால், எடுத்து வாசிங்க 4:5. ஆமாம், இதில் பார்க்கும்போது என்ன செய்கிற, அப்போ வந்து அந்த பாலாக் ராஜா என்ன செய்கிறாரு, ஒரு திட்டம் செய்கிறார். நம்மளால என்ன செய்ய முடியாது, இவர்களை அழிக்க முடியாது. அப்போ அவர்களை அழிக்கணும்னு என்ன செய்யணும், நம்ம அதுக்கு வேற ஒரு திட்டம் சொல்லிட்டு என்னது, பிழையாம் தீர்க்கதரிசியை என்ன செய்கிறார், அவர் அழிப்பதற்கு ஆட்களை அவர் அனுப்புகிறார். இன்னும் 6வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஆமாம், அந்த பாலாக் வந்து மேலே இருந்து பார்க்கும்போது, இந்த மலையிலிருந்து பார்க்கும்போது அங்கே என்னத்தை பார்க்கிறார் அவர், அங்கே வந்து இரவு நேரத்தில் இருந்து பார்க்கும்போது என்ன இருக்குது அங்கே இரவு நேரத்தில், அங்கே நெருப்பு தூண். இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர்களை வந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே வந்து ஒரு வெளிச்சம் இருப்பதை பார்க்கிறது. அதே போல காலையில் பார்க்கும்போதும் அவரை பார்த்துப்பாரு. ஒரு பயம் இருந்ததுன்னா என்ன செய்வோம், நம்ம அதே திரும்ப போய் பார்த்து கொண்டு இருப்போம். இப்போ வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதே என்னாச்சுன்னு தெரியலையே பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே போல் இவருக்கு வந்து அது வந்து நிம்மதியாகவே இருக்க விடலை. அப்போ என்ன செய்கிறார், அதை பார்த்து போகும்போது என்ன செய்கிறார், நிச்சயமா ஜனங்க காலையில் வந்து சாப்பாடே அவர்கள் எடுக்கிறதையும் பார்த்துருப்பார். அப்போ நிச்சயமாக அவருக்கு என்ன இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது மூலயமாக நம்ம வந்து நிச்சயமாக தெரிகிறது, பாலாக்குக்கு என்ன தெரியுது, அவர்களுடன் தேவன் அவளோடு இருக்கிறார் என்பதை திட்ட தெளிவாக பாலாக்குக்கு தெரிகிறது. அதனால அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே இல்லை. அப்போ வந்து அப்படி இருந்தாலும் அந்த மக்களை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு என்ன செய்கிறார், அதற்கு அவங்களை நம்ம வந்து பலகீனப்படுத்தினாதான் நம்ம அவர்களை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா வந்து அவர்களை வந்து அவர்கள் வந்து கொஞ்சமாக இருந்தாலும், நம்ம இவ்வளோ பெரிய வலிமையான தேசமாக இருந்தாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாதுன்னு தெரிந்து அதற்கு ஒரு திட்டம் செய்கிறார். அப்போ என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய தேவனை அறிந்த ஒரு நபரை நம்ம என்ன செய்ய வேண்டும், வரவழைத்து அவர்கள் மேல் சாபத்தை வரவழைத்தோம் என்றால் அப்போது என்ன ஆயிடுவார்கள், அவர்கள் வந்து பலகீனம் அடைந்துவிடுவார்கள். அப்போது நம்ம என்ன பண்ண வேண்டும், அப்போது நம்ம சண்டை போட்டு அவர்களை வென்று விடலாம் என்று அவன் யோசித்து அதற்குள்ளாக அப்போ என்ன செய்கிறான், இந்த பிழையாம் தீர்க்கதரிசியை அழைத்து வருவதற்காக ஆட்களை அனுப்புகிறான். அப்போது என்ன செய்கிறார்கள், அந்த மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள், 7வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், ஆமாம், அப்போ ராஜாவோட ஆட்கள் என்ன செய்கிறாங்க, வந்து பிழையாம் தீர்க்கதரிசியில் ராஜா அழைக்கிறது காரியத்தை சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்கள் கையில் எடுத்திருந்த கூலியையும் அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் பிழையாம் தீர்க்கதரிசிக்கு நன்றாக தெரியும் அவருடைய தேவன் என்ன செய்கிறார், அந்த மக்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்பது அவருக்கும் நல்ல தெரியுமா. இருந்தாலும் அந்த கூலியை பார்த்தோன்னே இதை கிடைப்பதை ஏன் நம்ம விடுவானேன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்போ என்ன செய்கிறார் அவர், அது தேவன் தான் பாதுகாத்து இருந்தாலும் ஒரு ஆசையில் என்ன செய்கிறார், நைட்டு கொஞ்சம் தங்குங்க, நான் என்ன செய்கிறேன், இருந்தாலும் தேவன் வந்து மனதை மாற்றிக்கொள்வாரான்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன், ஜபம் பண்ணி கேட்டுட்டு காலையில் பதிலை உங்களிடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர்கள் என்ன செய்கிறார், அவர்கள் அந்த வந்த ஆட்களை என்ன செய்கிறார், இரவு தங்க வைக்கிறார் அவர். ஏனென்றா அவருக்கு என்ன வேணும், காசு, அந்த கூலி அவருக்கு தேவையாக இருந்தது. அப்போது 9வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, அப்ப தேவனுக்கு தெரியாதா,
யார் வந்திருக்காருன்னு தெரியாதா? அவருக்கு எல்லாம் அறிந்தவர். ஆனா என்ன கேட்கிறார் தேவன்? பிள்ளைகளுக்கு வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார்? ஏன் அவர் கேட்கிறாரு? ஏன்னா என் பிள்ளைகளோட, என் மக்களோட எதிரியான அவர்களை வந்து நீ வந்து என்ன செய்திருக்க? அடைக்கலம் கொடுத்து சிநேகமா வச்சிருக்கிறிய சொல்லிட்டு நம்ம கூட என்ன சொல்ற? யார் இது? தெரிஞ்சா கூட சமயத்தில் கேட்போமா கேட்க மாட்டோமா நம்மளோட வாழ்க்கையில்? அதே மாதிரி என்ன கேட்கிறாரு தேவன்? யார் இது வந்து உன்ட்ட வந்து தங்கி இருக்கிறன்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. கேட்கும்போது இவர் என்ன சார் பிள்ளையாம் தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? அவருக்கு தேவனுக்கு தெரியாத போல இவர் என்ன செய்யறாரு? அதை நம்ம இன்னும் வசனத்தை பார்க்கும்போது அதுக்கு வந்து அவர் என்ன செய்யறார்? விளக்கங்களை அவர் கொடுப்பதையும் பார்க்கிறோம். அதற்கான தேவனுடைய பதில் என்னவாக இருந்தது? அதுக்கு அந்த 12வது வசனத்தை வாசிப்போம். ஆமா, இதுல பார்த்தோம்னா முக்கியமா என்ன போட்டிருக்குது? சபி போகவும் நீ அவர்களோட என்ன வேண்டாம்? போகவும் வேண்டாம். அதாவது அஃபிர்மாஸ், அதாவது கரெக்டா எப்படி இந்த கற்பனையில சொல்லப்பட்டிருக்குது அது மாதிரி வேண்டாம் வேண்டாம் இருக்கு. அதே போல இதை பார்த்து அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். கிளியரா என்ன சொல்றாரு தேவன்? தெளிவாக அவர் சொல்லிடுறாரு, போக வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனா அதை போய் வந்து அவர் என்ன செய்யறாரு? திரும்பவும் அவர் போய் இந்த ராஜாக்களிடம் இருந்து அவர்கள் சொல்லும்போது பாலாக்கு வந்து இந்த ராஜா என்ன செய்யறாரு? அப்படியே விட்டுறாரா? இல்ல, உடனே என்ன செய்யறாரு? திரும்பவும் இன்னும் அது அவரோட அந்த அந்தஸ்துல அவரோட இன்னும் கொஞ்சம் முதல்ல போன ஜனங்களோட இன்னும் அந்தஸ்துல வந்து கொஞ்சம் உயர்ந்த ஜனங்களையும் இன்னும் அதிகமான இந்த பரிசுகளையும் கொடுத்து அனுப்ப பார்க்கிறாரு. அதே போலதான் நாமும் தேவனுக்கென்று நம்ம நிற்கும் போது சமயத்தில் என்ன செய்ய இது, நம்ம வந்து ஒரு காரியத்துக்காக நம்ம வந்து எதிர்த்து நிற்கிறோம் என்றால், அதாவது தவறான ஒரு காரியத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம் என்றால் சாத்தான் என்ன செய்வோம்? நம்மள விடமாட்டோம். வேற ஒரு முறையில இன்னும் என்ன செய்வோம்? நம்மளை எப்படியாவது விழ வைக்கிறதுக்குன்னு அதிகமான ஒரு ஆசையை காட்டுவான். உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கோம்னா, விரிவாக போகிறதுக்கு நேரம் இல்லை, சுருக்கம் சொன்னா இது ஓய்வு நாள், வேலையில் ஓய்வு நாள் பிரச்சனை வருது, இல்லை வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு இது வருதுன்னா என்ன சொல்லுங்க, சம்பளம் இன்னும் விலை உயர்வு, இதில் சனிக்கிழமை வேலை இருக்குது வந்து செஞ்சுன்னா வேலை சம்பளம்னா அதிகமாக கிடைக்கும். இதுமாரி பல காரணங்கள் என்ன செய்வான் சாத்தான் நம்மளை கொடுத்து எப்படியாவது என்ன செய்ய பார்ப்பான், நம்ம அவனுடைய வலையில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யறதுக்கு நம்மளை தூண்டுவான். அதே போல இப்போது இந்த இடத்துல இந்த கதைக்கு வந்தோம்னா, இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கும் ராஜா என்ன செய்யறாரு? நான் பேசுறது உனக்கு வந்து அவர் வந்து என்ன சொல்றாங்க, இன்னும் நிறைய பேரை அனுப்பி அவர் வந்து என்ன சொல்றாங்க, நான் பேசுறது வந்து உனக்கு புரியவே இல்லையா ராஜா என்ன சொல்றாரு சொல்லிட்டு. நம்மளையும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா இல்லையா? நம்மளோட வாழ்க்கையிலையும் யார்கிட்ட போய் சொன்னோம்னா நம்ம வேலையை வந்து ஓய்வு நாளுக்காக விட்டுட்டோன்னு சொன்னோம்னா என்ன சொல்லுங்க, என்ன சொல்றாங்க ஜனங்க? நம்ம உறவினர்லாம் கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க? ஆமா, என்ன அது உனக்கு என்ன யோசிச்சுதான் சரியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல இங்கேயும் என்ன செய்கிறார்கள்? அவர்களை வந்து திரும்ப வந்து சொல்ல வருகிறார்கள். அப்போது திரும்ப என்ன செய்யறாரு? அதுக்கு பதில் இந்த திரும்ப வந்து இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி வந்து அவர்கள் வந்து சொல்ல வரும்போது, 2வது முறை வந்து சொல்ல வரும்போது அவர் என்ன சொல்றாரு? பிள்ளையாம் தீர்க்கதரிசி உடனே என்ன சொல்லியிருக்கணும்? முதலே தேவன் என்ன சொல்லிட்டார்? பதில் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு திரும்ப அவர் தங்க வைக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்கணுமா? முடியாது, சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன செய்யறோம்? வசனம் 19 வசனத்தை எடுத்து வாசிச்சோம்னா என்ன சொல்லுது? 19 வசனம், ஆமா, என்ன சொல்றாரு? இந்த திரும்ப கேட்டு பார்க்கிறேன் என்னது என்ன பதில் சொல்றான்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் முதலே என்ன சொல்லிட்டார்? கிளியரான ஒரு பதில் கற்பனை சொல்ற, வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா திரும்பவும் என்ன செய்யறாரு? அந்த பானாசினால இருங்க திரும்ப கேட்டு பார்க்கறேன் சொல்லிட்டு இந்த இரவு தங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல நாமும் வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து நம்மளும் சமயத்தில் நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பார்க்குறோம்? தேவனுடைய திட்டம் இதுவென்று தேவன் நமக்கு வெளிப்படுத்திடுவார். வெளிப்படுத்தின பிறகும் சமயத்தில் என்ன செய்யப்பட்டார்? நமக்கு வந்து ஒரு ஆசை உள்ளுக்குள்ள, நம்மளுக்கு வந்து இதுதான் நம்ம வேணும்னு முடிவு பண்ணியிருப்போம். அதுக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இது கிடைக்கணும்னு சொல்லிட்டு தேவன் தளத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? திரும்ப திரும்ப அது கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா? அதுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்கன்னு கேட்குறோம். இன்னும் பார்த்தோம்னா வேதாகமத்தில்
நிறைய இடத்துல தேவன் வந்து எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு ஓய்வு நாள் காலம். அந்த மாரி காரியங்களுக்கு வந்து நம்மளுக்கு தெளிவாக தேவனுடைய விருப்பத்தையும் பதிலும் நமக்கு தெரிந்தாலும் நம்ம என்ன செய்யறோம், சமயத்தில் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அது கிடைக்காது சொல்லிட்டு நம்ம என்ன செய்றோம், தேவனிடத்தில் நாமளும் என்ன செய்யறோம், சமயத்தில் வேண்டுதல் செய்கிறவர்களாக நாம இருக்கிறோம். ஆனா தேவன் என்ன செய்யறார், அவர் வந்து அவர் சொன்னது அவர் மாறிடுவர் கிடையாது. இன்னும் அது எடுத்துக்கிட்டோம்னா இவர் என்ன செய்யறார், பிள்ளைமை இருக்கிறது எப்படியாவது வந்து கொஞ்சம் தேவன் கொஞ்சமாச்சும் மாற்றி சொன்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது வந்து அவங்கள அந்த இஸ்ரேல் மக்களை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் இது என்னது சபித்து விடலாமா அவர்களை வந்து சொல்லிட்டு அவரே யோசிக்கிறார். இன்னும் வேதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் யோனா காரியத்தை எடுத்துக்கொண்டோம். யோனா என்ன செய்தார், அவரும் வந்து என்ன செய்யறாரு, தேவன் சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் கொஞ்சம் அவரும் விலகி போனவர் தான். அவர் என்ன செய்யறாரு, தேவன் வந்து போன் சொன்ன இடத்துக்கு போகாமல் அவர் என்ன செய்யறார், நினைவே பட்டணத்துக்கு அவர் என்ன செய்யறார், அவர் போசனத்துக்கு என்ன செய்யறார், அவர் வந்து கப்பலேறி வேற இடத்துக்கு போகும்போது என்ன செய்யறார், அவரை மீன் என்ற என்ன செய்யற கடையில் அவர் போடப்பட்டார். அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மீன் வந்து அவரை முழுகிறது. ஆனால் மீன் வயிற்றிலிருந்து அவர் வெளியே வந்த போது யோனாவை என்ன சொன்னார், தேவன் என்ன காரியம் சொன்னார், திரும்பவும் அதே காரியத்தை தான் சொன்னார். அதாவது மீன் வயிற்றுக்கு போகிறதுக்கு என்ன காரியம் அதே காரியத்தை திரும்ப சொன்னார். என்னது திரும்ப என்ன போகும், திரும்ப நான் சொன்ன இடத்துக்கு போய் அங்க பிரசங்கி அதே காரியத்தை தான் சொன்னார். அதே போல இங்க வந்து 20ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆமா, ஆனா இங்க வந்து தேவன் கொடுத்த பதிலை பார்த்து என்ன செய்திருக்கணும், அவர் சொல்ற வார்த்தை தான் சொல்லிருக்கணும். ஆனால் அது வந்து அவ்வளோ தூரம் அவர் பிரயாணப்பட்டு அது வந்து பக்கத்தில் கிடையாது. அவர் இந்த இந்த ராஜா இருக்கிற இடத்துக்கும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே வந்து பாளையம் தங்கி இருக்கிற இடத்துக்கும் பிள்ளையாம இருக்கிற இடமும் பக்கம் கிடையாது, தூரம். பல நாட்கள் என்ன செய்ய வேண்டும், பிரயாணப்பட்டு போகணும். இவ்வளோ தூரம் பிள்ளையாம் வந்து பிரயாணப்பட்டு போயிட்டு கடைசியில் ராஜா விருப்பப்பட்ட காரியத்தை செய்ய முடியலன்னா போகணுன்னு அவசியமே கிடையாது, தெளிவாக சொல்லிடலாம். ஆனால் என்ன செய்யறாரு, திரும்பவும் போகிறதுக்கு எப்படியாவது உத்தரவு கேட்குறாரு. அங்கே போய் நம்ம என்ன பார்த்துக்கணும், ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சமாளிக்கலாம், முதல்ல போயிடுவோம். ஆனால் இந்த பணாசினால் என்ன செய்யறாரு, போகணும்னு சொல்லிட்டு அவர் விருப்பம் இருக்கிறாரு. இப்போ தேவன் என்ன செய்யறாரு, சமயத்தில் பிள்ளைங்க ஏதாவது கேட்கும்போது நம்ம என்ன செய்யறோம், இங்கே ரொம்ப தொலைத போறனா நம்மளுக்கு இஷ்டம் இருக்காது, உண்மையிலேயே போறனா போய் தொலைங்கிற மாதிரி விட்டுருவோம். ஆனால் பிள்ளைங்க சரின்ட்டு போன்னு சொன்னோன்னே கிளம்பும்போது என்ன சொல்லுவோம், நம்ம அவ்வளோ தூரம் சொல்லி மீறி பாரு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா நம்ம. அப்ப தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை அவர் என்ன செய்யறார், அவர் சொல்லிட்டு அவர்களோட அவர் போகிறார். அப்போது போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 22ஆவது வசனம். ஆனால் தேவன் உத்தரவு கொடுக்காம இருக்குன்னு போகும்போது எனக்கு தேவனுக்கு என்ன ஆகுது, கோபத்தை தேவனுக்கு கோபம் மூண்டது. அப்ப என்ன செய்யறார், தேவனுடைய கர்த்தருடைய தூதனானவர் வழியில அவனுக்கு எதிராக நின்றான்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் வேதாகமத்துல. இதே போல நம்ம இங்க வந்து என்னது, பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு எதிராக யாருங்க, கர்த்தருடைய தூதனானவர் எதிராக நின்றான்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். இதே போல இன்னொரு இடத்துல கூட நம்ம வந்து வாசிக்கலாம். இது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 24 கூட வாசிக்கலாம். மோசேயானவர் இந்த இது வாசிப்போம். யாத்திராகமம் 4:24. ஆமா, இன்னொரு சம்பவத்தில் என்ன பார்க்கிறோம், மோசையை தேவனானவர் என்ன செய்தார், கொல்ல பார்த்தார். ஏன், மோசையை வந்து என்ன செய்தார், தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய மக்களுக்காக பேசுவதற்காக, அதை லீட் பண்றதுக்காக என்ன செய்யறாரு, அவரை வந்து எனக்கு வாயா இருன்னு சொல்லிட்டு அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் இங்கே பார்க்கும்போது மோசே என்ன செய்தார், அவருக்கு வந்து இந்த விருத்த சேதனத்தை காரியத்தை குறித்து தேவன் சொன்னது காரியங்கள் தெரிஞ்சு அவர் என்ன செய்யல, அவர் அந்த காரியத்தை செய்யாமல் இருந்தார். அதுக்கு செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன சில காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா அவர் படித்து பார்த்தோம் என்றால் அவருடைய மனைவி சிப்போரால் வந்து அவள் வந்து அந்த அவர் வளர்ந்த அந்த விதமும் அந்த கல்ச்சர் அதுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தை நிமித்தம் என்ன செய்திருக்கலாமா,
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி அவர் இருந்தது நிமித்தமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் என்ன சார், தேவன் அவனை கொல்ல பார்த்தாரும் போது என்ன சார், அப்புறமாக சிப்போரால் அந்த விருத்த சேதனத்தை தன் மகனுக்கு செய்தது நிமித்தம் அவன் தப்பித்தான் சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ வந்து தேவன் சொல்கிற காரியத்தை எதிர்த்து போகும்போது தேவன் அவனுக்கு எதிராளியாக இந்த இடத்துல பார்க்குறோம். பிள்ளையாமுக்கு எதிராக அவர் வந்து நின்றான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் தேவன் அவனை சாவடிக்கணும்னா சாவடிச்சிருக்கலாம் அந்த மோசே இதில் கூட பார்க்கும்போது. ஆனால் அது அவருக்கு விருப்பம் இல்லை, ஒரு எச்சரிப்பு. நான் சொல்கிறதுக்கு மீறி போகிற சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு வந்து அவர் தேவன் தான் செய்கிறார், எச்சரிக்கிறார். ஆனால் இங்கே வந்து பிள்ளையாம் போகிறது அவனுடைய பேராசை நிமித்தம். இதே போல நாமளும் பார்க்கும்போது சமயத்தில் வந்து தேவ ஊழியக்காரர்களை வந்து தேவன் என்ன செய்யற சமயத்தில் அழைக்கிறார் சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம. ஆனால் அவள் வந்து இந்த பிரசங்கியாரில் சமயத்தில் வரும்போது என்ன செய்கிறாங்க, அந்த சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி இந்த பேராசை நிமித்தம் வந்து தேவன் சொன்ன ஊழியத்தை மறந்து என்ன செய்கிறாங்க, அவர்களும் போவதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க சமயத்தில், நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்தால் நீங்கள் எப்படி இருக்கலாம், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் வந்து எப்படி இருப்பீங்க, பணக்காரர்களாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க பிரசங்கிப்பது உண்டு. ஆனால் தேவன் இந்த செய்தி தான் கொடுத்தாரா? இது தேவனுடைய செய்தி இது கிடையாது, ரட்சிப்பு திட்டம். ஆனால் இந்த செய்தி அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாதிரி அங்கே வந்து அவர்கள் போகிற வழியில் அந்த கழுதை பிள்ளையாம் ஏறி போன அந்த கழுதை என்ன யாரை பார்க்கிறது, கர்த்தருடைய தூதனை அது பார்த்து என்ன செய்தது. அந்த 24, 25 வசனத்தை வாசிப்போம். ஆமா, அப்ப என்ன, அதாவது யார் பார்த்தா, பிள்ளையாம் பார்த்தாரா இந்த தூதனை? கழுதை தான் பார்த்துச்சு. கழுதை பார்த்துட்டு விலகி போகிறது. அடுத்ததாக பார்க்கும்போது இன்னும் 26 வசனத்துல ஆமா, அதாவது அந்த கழுதை பார்த்துட்டு என்ன செய்யுது, வழி விலகி போய் எங்கே போக முடியாத ஒரு இடத்துல இந்த குறுகலான ஒரு பாதையில போகுது. அங்கே என்ன செய்யறார், தேவனுடைய கர்த்தருடைய தூதராக நீக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே போல சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, உங்களோட வாழ்க்கையிலும் சரி, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம செய்து நம்ம போகும்போது தேவன் என்ன செய்யறார், நம்மளோட பிள்ளை மகன் இப்படி வழி விலகி போறான்னு சொல்லிட்டு நம்ம சமயத்தில் என்ன செய்யறார், சில காரியங்களை நமக்கு வந்து தடையாக கொடுத்து நம்ம அவருடைய பாதைக்கு போகிறதுக்காக நம்மளுக்கு தடங்களை தருகிறார். நம்ம என்ன பண்ணுகிறோம், என்னடா இது இந்த காரியம் இப்படி நடக்க முடிய சமயத்தில் வந்து நம்ம எரிச்சல் அடைஞ்சு என்ன செய்கிறோம், கோவப்படுறோம். இப்படி பிள்ளையாம் என்ன செய்தார், கோவப்பட்டார். இந்த அது வந்து இந்த ரோட்டில் போகாமல் வயலில் போகும்போது. அதே போல் இன்னும் குறுகலான அதே போல் தேவனும் நம்மளோட வாழ்க்கையில் சமயத்தில் வழி விலகி போகும்போது சில தடங்களை கொடுத்து நம்மளே சார் அவரோட பாதிக்கு வருவது போல நம்மளே என்ன செய்கிறார், வழி நடத்துகிறார். ஆனால் கடைசியாக நம்ம பார்க்கும்போது அந்த 28வது வசனத்தை வாசிப்போம். ஆமாம், கடைசியில் என்னது, யாருடைய வாயை தேவன் திறந்தார், கழுதையின் வாயை திறந்தார். தேவன் கழுதையின் மூலயமாக கூட என்ன செய்கிறார், பேச வல்லவராக இருக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த சரித்திரத்தின் மூலயமா நம்ம தெரியும் தேவன் யார் மூலயமாக வேணாமல் அவர் பேச வல்லவராக இருக்கிறார். கழுதையின் மூலயமாக பேசுகிறார். ஆனால் அந்த கழுதை பேசினோடனே நம்மளாம் ஏதாவது ஒரு மிருகம் பேசி கேள்விப்பட்டிருக்கலாம். பேசிச்சுன்னா என்ன செய்தோம், வேதாமத்தில் பார்க்குறோம். ஆதியில் இந்த வலுசற்பமானது பேசினது, சாத்தான் வலுசற்பத்தின் மூலமாக பேசினான். இங்கே என்ன பார்க்குறோம், தேவன் கழுதையின் மூலமாக பேசுகிறதை பார்க்குறோம். தேவன் தெரிந்து கொண்டது என்னது, தாழ்மை. அந்த கழுதையின் மூலயமா பேசுகிறதை பார்க்குறோம். அப்போ வந்து அந்த கழுதை பேசும்போது பிள்ளையம்மா என்ன செய்யல, உடனே என்னடா அது மிருகம் பேசுது, கழுதை பேசுது, நம்ம கழுதைன்னு சொல்லிட்டு அது வந்து அவர் சிந்திக்காமல் என்ன செய்யறாரு, அவர் 3 முறை அடிக்கிறார். அடிச்சோடனே தேவன் என்ன செய்யறார், உடனே ஆமா இல்ல அவர் என்ன செய்யறார், அப்ப
31, 32 வசனத்தை வாசிப்போம். ஆமா, இங்க பார்க்கிறோம் இந்த 31வது வசனத்துல, கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அப்ப கர்த்தருடைய தூதனை கண்டு அவன் தலை குனிந்து குப்புற விழுந்து பணிந்தான்னா அங்க யார் அங்க நிக்கிறான்? இயேசு கிறிஸ்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவன் தலை குனிந்து விழுந்து பணிந்து கொண்டான். அந்த அப்ப என்ன செய்யற, வணக்கத்துக்குரியவர்னா யார் இது? இயேசு கிறிஸ்து இங்க என்ன செய்யறாரு? அவருடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யறார்? அவரே அங்க வழிமறிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆமா, அந்த அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? அடுத்ததாக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? அந்த கர்த்தருடைய தூதனானவர் என்ன கேட்கிறாரு? உடனே ஏன் நான் சொல்லி மீறி பண்ணு கேட்கல. முதல் வார்த்தை என்ன வருது அவர் வாயிலிருந்து பார்க்குற வசனத்துல 32 வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவன் நோக்கி, உன் கழுதையை இதோட 3 தரம் அடித்தது என்ன? ஏன் மிருகத்தை 3 முறை அடிக்கிற வாயில்லாத ஜீவனை சொல்லிட்டு கேட்கிறார். அப்ப அதுல இருந்து என்ன எடுத்தோடனே அந்த வார்த்தை தான் வருது. அப்ப என்ன செய்யறார்? தேவன் மிருகங்களையும் படைத்து இருக்கிறார். அப்புறம் என்ன செய்யறார்? மிருகங்களையும் அவர் என்ன செய்யறார்? அதுங்களையும் நம்மளை இது தேவன் உண்டாக்குன மெயின் நோக்கம் என்ன? ஆதியில பார்க்கிறோம், வேதாகமத்துல அதுங்களை ஆண்டு கொள்ள வேண்டும். அன்போடு நம்ம என்ன பண்ணணும்? தேவன் கொடுத்தது இந்த பூமியை சரி நம்ம அனைத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவன் எப்படி நம்மளை பாதுகாக்கிறோம், அது போல் நாமளும் என்ன பண்ணணும்? அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் அவர் முதலாவது ஏன் 3 முறை அடித்தன்னு சொல்லிட்டு கேட்கிறார். அடுத்ததாக இந்த 33வது வசனத்தை பார்த்தோம் என்றால், ஆமா, ஆனா இங்க என்ன நடந்தது? உண்மையிலேயே நடந்தது என்னன்னா, அந்த கழுதை தான் யாரோட உயிரை காப்பாத்தி இருக்குது? பிள்ளையாம் தீர்க்கதரிசியோட உயிரை கழுதை தான் காப்பாத்தி இருக்குது. அந்த கழுதை மட்டும் விலைக்கு போலன்னு என்ன இருக்கும்? கர்த்தருடைய தூதனானவர் அவனை பிள்ளையாமே கொன்று போட்டிருப்பார் சொல்லி சொல்றது. அப்ப திரும்பவும் அவர் நான் பாவச்சேன்னு சொல்லிட்டு பிள்ளையம் கேட்கும்போது என்ன செய்யறாரு தேவன் அவருக்கு? 35வது வசனத்தில் பார்க்கும்போது, ஆமா, இங்க என்ன சொல்றாரு? நான் சொல்ற வார்த்தையை மாத்திரம் தான் நீ சொல்லணும். நீ உன் இஷ்டத்துக்கு எதையும் பேசுறாரு. நான் சொல்ற வார்த்தையை மாத்திரம் நீ பேசணும்னு சொன்னோடனே அவர் என்ன செய்யறாரு? சொல்றாரு, என்னடா அவருடைய தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அதிலே பார்க்கிறோம். அவர் வார்த்தையினால் என்ன செய்யறாரு? உலகத்தை அவர் உண்டாக்கினான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அப்போது இங்க போகும்போது என்ன செய்யறாரு? அந்த பாலாக் ராஜா என்ன செய்யறாரு? பாலாக் ராஜா அவரை அழைக்கிறதுக்காக, ஆஹா, ஏன்னா அவர் அது சபிச்சாதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் சொல்லிட்டு அவரை அழைக்கிறதுக்காக என்ன செய்யறாரு? ஓடிப்பாரு. இங்க கூட நம்ம பார்க்குற சமயத்தில் என்ன பெரிய அவங்களுக்கு வேண்டியமான ஒரு பிரசிடென்ட்ல தப்பி ரூட் போட்டு என்ன செய்வாங்க? அவங்கள வரவேற்கிறதுக்கு போவாங்க பிரசிடென்ட். அதே மாதிரி இங்க என்ன செய்யறாரு? இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி வரவேற்க ராஜாவே அவருடைய எல்லை வரைக்கும் போய் அவரை வரவேற்பதை பார்க்கிறோம். வரவேற்பு ஏன் நான் கூப்பிட்டு நீ வரல, வந்திருந்தீங்கன்னா உன்னை பரிசுகளால் உன்னை என்ன கொடுத்துருக்க மாட்டானா, நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்துருக்க மாட்டானான்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்க்கும்போது அடுத்த நாள் நம்ம வேகமாக போவோம். அடுத்து பார்க்கும்போது காலையில் என்ன செய்யற? 41வது வசனம், ஆமா, அங்க இருந்து மேல இருந்து இங்க இருந்து அவர் சபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாளையத்தை கொண்டு போய் காட்டி அதை தேவனுடைய பிள்ளைகளை சபிப்பதற்காக என்ன செய்யறாரு? அவர் கொண்டு போய் காட்டுறாரு. அப்ப அதற்கான காரியங்களை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் இன்னும் படித்து பார்த்தோம்னா போட்டிருக்குது. அவர்கள் என்ன செய்யறார்? அதற்காக பழிபீடங்களை அவர் கட்டி என்ன செய்யறார்?
பிள்ளையாம் படிப்பிடங்களை கட்டி தகன பலிகளை செலுத்தி என்ன செய்யறார், தேவனிடத்துல இருந்து தேவன் என்ன உத்தரவு சொல்வதற்காக என்று அவர் பலிப்பீடங்களை அவர் கட்டுவதை பார்க்கிறோம். ஆனா தேவன் என்ன செய்தார், அவருடைய உத்தரவு ஏற்கனவே கொடுத்துட்டாரு, ஆரம்பத்தில் கொடுத்தாரு, திரும்ப திரும்ப அதே தான் வருது. ஆனா இங்க வசனத்தை வாசிக்கும் போது என்னாகமம் 23வது அதிகாரம், என்னாகமம் 23வது அதிகாரம் 8வது வசனம், முதல் முறை என்ன செய்யறார், அவரு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஆமா, என்ன பண்றது, தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. இந்த விஷயத்துல நாமளும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் ஊழியக்காரர்களை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சபிக்கிறதோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் சரித்திரத்தை படுத்தணும். தாவீது எடுத்தோம்னா அவர் என்ன செய்யறார், அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர் யாரு, சவுல். சவுல் என்ன செய்தார், தன்னை கொலை செய்த வந்தப்பது கூட என்ன செய்தார், அவர் மேல நான் கை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். அதே போல தேவன் இங்க என்ன பார்க்கிறோம், தேவன் அதே போல நாமளும் இந்த உலகத்தில் இருக்கும்போது தேவனுடைய பிள்ளைங்களுக்கு எதிராக நாம் செயல்படாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி. அப்போ அடுத்ததாக பாலக் அதோட விட்டுட்டாப்லையா அந்த பாலக் ராஜா, இல்ல எப்படியாவது சபிச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாப்புல. ஏன்னா இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு உனக்கு அவங்க நல்லா பார்க்கறதுக்கு தெரியும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே, சரியில்லை வாஸ்து சரியில்லை, கதவு மாத்து டைரக்ஷன், அது மாதிரி இங்க இருந்து இல்லை இந்த இடத்துல இருந்து உனக்கு சமயத்துல உத்தரவு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த வசனம் 19 வசனத்தை வாசிப்போம். என்ன 23 19 வசனம், இருபது 21 வாசிக்கிறோம். ஆமா, இங்க பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு, தேவன் மனம் மாறதுக்கு மனிதன் இல்லை. இன்னும் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, ஓய்நாள் காரியம் எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி, தேவன் என்னது தப்பா சொல்லிட்டு மனம் மாற, அவர் மனம் மாற அவர் மனிதனே அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரல், அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. அப்ப நம்ம பார்க்கும்போது இதே இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இன்னும் வேதாமத்தில் எடுத்து பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்குதா இல்லையா, வேதாமத்தில் ஏற்கனவே தேவன் என்ன செய்யறார், அவரோட பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றார். அப்போ இப்ப இந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்க அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர் யார், நீங்களும் நானும் தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர். அப்ப இந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? யார் யார் ஆபிரகாம் பிள்ளைகளாக ஆவிக்குரிய ஆபிரகாம் பிள்ளைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் உண்டு, அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் தான். அப்ப என்ன சொல்றாரு இந்த பாலக் ராஜா, என்ன செய்யறாரு, உன்னை ஆசீர்வதிக்க கூட்டு வந்தா சபிக்கு மாத்தி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், உன்னை சபிக்க கூட்டு வந்தா என்ன செய்யற, நீ ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறிய சொல்லிட்டு 2 முறை இதை ஆசீர்வதிச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அப்ப அது திரும்ப இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாரு. அங்க அப்ப என்ன செய்யறாரு, அந்த 3 வசனத்துல பார்க்கும்போது 25வது வசனத்துல பார்க்கும்போது என்ன, அப்போது பாலாக் பிழையாமை நோக்கி, நீ அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டாம் என்றான். நீ சபிக்கலனாலும் பரவாயில்லப்பா, ஆசீர்வதிக்காத,
உன்னை சபிக்க கொண்டு வந்து ஆசீர்வதிச்சுட்டே இருக்குது, எதுவும் பண்ணாத வாய் மூடிட்டு வாங்குற மாதிரி நிறுத்திட்டு 3வது இடத்துக்கு திரும்ப கூட்டுவார். அவர் விடுற மாதிரி இல்லை அவரையும். 3வது இடத்துக்கு திரும்ப இன்னொரு இடத்துக்கு அவரை கூட்டி கொண்டு போறதை பார்க்கிறோம். அங்கே போய் பார்க்கும்போது என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். 1-2. ஆமாம், இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், இந்த 3வது முறையும் தேவன் அதே பதில் தான் திரும்ப அவர் கொடுக்குறார். அப்போ என்ன பார்க்குறோம், அவர் வந்து அவருடைய பிள்ளைகளை திரும்பவும் ஆசீர்வதிப்பாய் பார்க்குறோம். இங்கே இன்னொரு வசனம் என்ன பார்க்க வசனத்தில் பார்க்கும்போது தேவ ஆவி அவன் மேல் வந்ததுன்னு சொல்கிறார். யார் மேலே வந்து தேவ ஆவி? இந்த பிள்ளையாம் மேல் தேவ ஆவி வந்து என்ன சொல்கிறார், அவர் ஆசீர்வதிப்பு மட்டுமின்றி என்ன செய்கிறார், ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தையும் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வசனத்தை எடுத்து வாசிப்போம். தீர்க்க தரிசனம் சொல்கிறார். என்ன தீர்க்க தரிசனம்? இது 17-19 வசனம். ஆமாம், இந்த இங்கே இன்னும் வாசிச்சோம்னா ஆசீர்வாதங்களே அவர் என்ன செய்கிறார் சொல்லுது பார்க்கணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்கிறார் தேவன் இந்த பிள்ளையாமின் இந்த தீர்க்க தரிசனம் மூலமாக அவர் என்ன செய்கிறார் எழுதி வச்சிருக்கிறார். இப்பொழுதல்ல, இன்னும் நாட்கள் செல்லும், வருடங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போ என்னது, ஒரு நட்சத்திரம் தோன்றும். யாரை இது குறிக்குது? இது இயேசு கிறிஸ்துவை பிறப்பை குறித்து என்ன செய்கிறார் தேவன் இங்கே இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி மூலமாக அவர் சொல்றார். இத்தனைக்கு அவர் வந்து பிள்ளையாம் தீர்க்கதரிசி எப்படிப்பட்ட ஒரு நபர் தெரியும்? அவர் என்ன பண ஆசை உள்ளவராகவும் பேராசை உள்ளவராகவும் அவர் என்ன நபராக மட்டுமின்றி அவர் என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலுக்கு எதிர்த்து நின்றவராகவும் பார்க்குறோம். போக வேண்டாம்னு சொன்னா என்ன பார்க்குறோம், நம்ம எதிர்த்து போறதையும் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு நபரின் மூலமாக தேவனானவர் என்ன செய்கிறார், அவரையும் ஒரு கருவியாக எடுத்து என்ன செய்கிறார், ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அவர் மூலமாக எழுதி வைத்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும். சமயத்தில் வந்து நாமும் பார்ப்போம், சில வந்து ஊழியக்காரர்கள் பிரசங்கியாரில் பார்ப்போம். பார்த்தோம்னா என்ன செய்கிறோம், அவர்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவர்கள் எப்படி வாழ்கிறான்னு சொல்லி பார்க்கும்போது அவர் வாழ்க்கை வந்து தேவனுக்கு ஒத்த மாரி வாழ்க்கை சமயத்தில் இருக்காது. 2 ரெட்டை வாழ்க்கைம்பாங்களே, ரெட்டை வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து இந்த தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கும் போது, அங்கே ஏறி பிரசங்கும் போது அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குமா இருக்காதா? தேவனானவர் அவர்களையும் எடுத்து பயன்படுத்துவார். ஏன்னா அந்த இடத்துல, அதாவது அந்த இடத்துல நின்று பேசும்போது என்ன செய்கிறார் தேவனானவர், அவர்களே இல்லை, அங்கிருந்து யார் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலியமாக பேசுகிறார் இருக்கிறார். அப்போது என்ன செய்யறா, நம்மளும் வந்து சமயத்தில் பார்ப்போம், ஐயோ இவரா இந்த பிரசங்க, இவரை பற்றி நம்ம சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோம் நிச்சயமாக. நீ நினைப்போம் இவரை பற்றி இவர் வந்து இப்படி பேசுகிறாரு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அவர் அங்கே இருந்து பேசுகிறது யார், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பேசுகிறாரு. அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கு அவர் பேச பிரசங்கத்தை கேட்டும் மனம் மாறி இருக்கிறாங்க. எத்தனை பேர் மனம் மாறி இருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம் சமயத்தில் நம்ம வந்து அவர் பிரசங்கத்தை கேட்டு தான் நான் மனம் மாறினாட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த இடத்துல இருந்து பேசுவார். அவர்கள் ஆசீர்வதிக்கும், யார் ஆசீர்வதிக்கிறார், தேவன் அவர்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அது வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல் பார்த்தோம்னா இன்னும் நம்ம வந்து இந்த வேதாமத்தில் பார்த்தோம்னா யூதாஸ் காரியத்தை என்ன செய்தாப்புல, அப்போஸ்தலர் இருந்தபோது அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர்னு தெரியும் நம்மளுக்கு. அவரை யூதாஸ் காரியத்தும் இந்த மற்ற அப்போஸ்தலர்கள் வந்து இது இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவர்கள் என்ன செய்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள், பிசாசுகளை விரட்டினார்கள். வந்து என்ன சொன்னாங்க, 12 அப்போஸ்தலர்களோட யூதாஸ் என்ன சொல்ல, அப்புறம் வந்து
பேய்கள் பிசாசுகள் என்னது எங்களை கண்டு நடுங்குகிறது சொல்லி அவர்களும் பிசாசுகளை விரட்டணும்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவர்கள் மூலியமாகவும் என்ன செய்யறார் தேவன்? அவர்களை தேவன் ஊழியத்துக்கென்று இருந்து அவர்களை வல்லமையாக அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆனா இந்த ஒரு காரியத்துல நம்ம வந்து இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மை தேவனானவர் எடுத்து பயன்படுத்தியது நிமித்தம் நாம பரிசுத்தமான ஆளோ இல்லை வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்ட்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரு நாள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பெர்ஃபெக்ட் நினைச்சிடக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் தேவ நேரத்தில் நம்ம வருவதற்கு தாமதிக்காமல் நான் வந்து முழுமையாக வந்து நான் வந்து தகுதி ஆனவனாக, இப்போ காலையில் ஓய்வு நாள் பாடத்தில் கூட பார்த்தேன், தகுதியானவன் ஆன பிறகு தான் நான் வந்து தேவனத்தில் வருவேன்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் வந்து தேவன் வந்து என்னை எடுத்து பயன்படுத்துவான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்போ தான் நான் தேவனுக்கு இடம் கொடுப்போன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் இப்படியும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, தேவன் நம்ம எடுத்து பயன்படுத்துவதனால நம்ம வந்து பர்ஃபெக்ட்னு நினச்சிடக்கூடாது. பர்ஃபெக்ட் ஆன பிறகு தான் நம்ம தேவன் இடத்துல வருவோம்னு நம்ம நினச்சிடக்கூடாது. அந்த இடத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல கடைசியாக வந்து 3 முறை என்ன ஆயிடுது, பிள்ளையாம் ஆசீர்வதித்தார். அப்போ வந்து இவர் அந்த ராஜா என்ன செய்தார், உனக்கு வந்து பரிசு கொடுக்கன்னு சொன்னதை உடனே அது உனக்கு கொடுக்க மாட்டேன், ஏன்னா உன் தேவன் உனக்கு பரிசு கொடுக்குறது இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவரை என்ன பண்ணுறாரு, நீ போன்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பிடுறாரு. அப்போ வந்து என்ன செய்தார், அவர் கற்பனையோடு வந்திருப்பார். என்னது நம்மளுக்கு வந்து பரிசு கிடைச்சதுன்னா நம்மளுக்கு வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒன்று வரப்போதுன்னா உடனே பிளான் பண்ணுமா பண்ண மாட்டோமா, நிச்சயமாக பிளான் பண்ணோம். இப்படி அதுமாரி அவரும் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பார். ஆனால் இப்போ கடைசியில் என்ன, திரும்பி வரும்போது ஒன்றும் இல்லாமல் தோல்வியுடன் என்ன செய்யறார், இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசி திரும்பி வருவதை பார்க்கிறோம். ஆனால் வரும்போது அவர் என்ன செய்யறார், எப்படியாவது இதை வந்து நம்ம வந்து அந்த பரிசை நம்ம வாங்கிடணும்னு சொல்லிட்டு யோசனையில் வரும்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்கிறது. ஏன்னா இதுக்கு என்னது, இதுக்கு ஒரு அவர்கள் அந்த மோவாபியர் அவர்களை மேற்கொள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது சொல்லிட்டு சொல்றார். இதே ஒரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறார். அப்போ வந்து என்ன வழி அது சொல்லி பார்த்தோம்னா என்னது, என்ன வழி அது, அந்த இஸ்ரேல் மக்களை தேவனுக்கு எடுத்திருந்து தேவனிடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், பிரிக்க வேண்டும். அந்த இஸ்ரேல் மக்களை தேவனுடைய பிள்ளைகளை அவங்களோட தேவனிடத்திலிருந்து பிரித்துட்டோம்னா என்னது, அவர்களை ஈஸியா மேற்கொண்டு விடலாம்னு சொல்லிட்டு யாருக்கு தோணுது, இந்த பிள்ளையாம் தீர்க்கதரிசிக்கு தோன்றுகிறது. இந்த காரியத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த மோவாபியரும் சரி, இந்த மிதியானரும் சரி, இந்த விலைக்கு வாங்கப்பட்ட தீர்க்கதரிசியும் சரி, எப்படி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியில் இன்னும் பார்த்தோம்னா வெற்றி கொண்டான்னு பார்க்குறோம். அதே போல கடைசி காலத்திலேயே நம்ம வந்து இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கும் போது என்ன பார்க்குறோம், அங்கே அங்கியம் என்ன பார்க்குறோம், மிருகம், வலுசற்பம், இன்னொன்று என்னது, கள்ள தீர்க்கதரிசி. இந்த காரியங்கள் என்னது, இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் நமக்கும் என்னது, சாத்தான் இதன் மூலியமாக என்ன செய்யறான், நம்மளையும் வந்து வழி விலக செய்யறதுக்கு அவன் முயற்சிப்பான்னு சொல்லிட்டு மறந்துடக்கூடாது. இன்னும் இந்த எலன் ஜி வைட் வந்து இந்த பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் என்ற புக்கில் வந்து அவங்க எழுதுகிறார்கள். கோத்திர பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புஸ்தகத்தில் பக்கம் 572 அதில் வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஒரு அதிகாரமே இருக்குது. 40வது அதிகாரம் பிள்ளையாம் தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே இருக்குது. 40வது அதிகாரம் அந்த கோத்திர பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்தில் அதில் நம்ம படித்து பார்த்தோம்னா அந்த பிள்ளையாம் அந்த தீர்க்கதரிசி அவரோட வரலாற்றை குறித்து நிறைய கருத்துக்கள் நமக்கு அவள் எழுதி வச்சிருக்காரு. அம்மையார் வேதத்தோட அந்த விளக்கங்களை நிறைய எழுதி வச்சிருக்காரு. அந்த இதை எடுத்து வாசிப்போம். தங்களுக்கு மிக அருகிலே நடந்து கொண்டே இருக்கிறதை குறித்து இஸ்ரவேலர்கள் எவ்வளவும் குறைவாக அறிந்திருந்தார்கள். பகலிலும் இரவிலும் அவர்கள் மேல் நீட்டப்பட்டிருந்த தேவனுடைய கவனிப்பை குறித்து எவ்வளவு குறைவாக அறிந்திருந்தார்கள். தேவனுடைய ஜனங்களின் அறிவு எவ்வளவு மந்தமாக இருக்கிறது. அதாவது அங்க இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குது. அதாவது ஒரு தீர்க்கதரிசி, பிள்ளையாம் தீர்க்கதரிசி வந்து தேவனுடைய பிள்ளைகளை சபிக்கிறதுக்காக வந்து இந்த பாலாக்க ராஜா ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு சபிக்கப்படுறான்னு சொல்லிட்டு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியல. அவங்க பாட்டிக்கே எப்போதும் போல ஜாலியா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவருடைய தேவனுடைய பாதுகாவல் அவர் மேலே இருந்ததை அவர்கள் உணர்ந்தாங்களா? இருந்தாங்க. ஆனாலும்
இன்னும் அந்த அவர்களுடைய கடந்து வந்த சரித்திரத்தை பார்த்தோம் என்றா என்ன செய்தாங்க? அங்க கன்றுக்குட்டிகளை என்ன செய்தார்கள்? வணங்கினாங்க. அந்த இதை உணராமல் இன்னும் எடுத்து வாசிப்போம். இது வரைக்கும் வாசித்தோம். அறிவு எவ்வளவு மந்தமாக இருக்கிறது. ஒவ்வொரு யுகத்திலும் அவருடைய மாபெரும் அன்பையும் கிருபையும் புரிந்து கொள்ளுவதில் அவர்கள் எவ்வளவு மந்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் தொடர்ச்சியாக காட்டப்படுகிற தேவனுடைய அதிசயமான வல்லமையை குறித்து பகுத்தறிய கூடுமானால் அவருடைய இருதயங்கள் அவருடைய அன்பிற்கான நன்றியினாலும் அவருடைய மாட்சியினாலும் வல்லமையை குறித்து நினைவின் பயத்தினாலும் நிறையாதோ. ஆனால் அதை நம்ம ஒவ்வொரு இது அவர்களுக்கு மட்டும் கிடையாது, இஸ்ரேல் மக்களுக்கும் மட்டும் கிடையாது. நாமளும் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எப்படி பாதுகாத்து வரான்னு சொல்லிட்டு நம்ம உணர்ந்தோம்னா நம்மளோட உள்ளம் எப்படி இருக்கும்? தேவனுக்கு எப்படி இருப்போம்? நன்றி உள்ளவர்களாக நம்ம அவருக்கு கீழ்ப்படி நடக்க மாட்டோமா? நம்ம வெளியே போகிறோம் வரோம், எவ்வளோ ஆபத்து வரும். நம்மளை தேவன் அற்புதமாக வழி நடத்திட்டு வரோம் ஒவ்வொரு காரியத்திலையும். ஆனால் நம்ம உணராத நிமித்தம் என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையை நம்ம போட்டுருக்கோம். ஆனால் அவருடைய பாதுகாவல் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, எப்படி நம்மளோட வாழ்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அதே போல இங்கேயும் நம்ம பார்க்கும்போது அப்போ இன்னும் வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம வசனத்திலையும் பார்க்கணும். அப்போ நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்ல இருக்க நம்மளுக்கு சூழ என்னது? தேவனுடைய தூதனானவர் பாளையம் இறங்கி நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன செய்யறாரு? இங்கே பிலியாம் தீர்க்கதரிசி என்ன செய்யறார்? அந்த ஆலோசனையை அந்த பாலாக் ராஜாக்கு என்ன செய்யறாரு? பாலாக் ராஜாக்கு அவர் சொல்றாரு. அப்போ அவர்கள் என்ன செய்யணும்னா, நீ அந்த இஸ்ரேல் மக்களை தேவனிடத்திலிருந்து நீ பிரிச்சுட்டா நீ அவளை ஈஸியாக மேற்கொள்ளலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அதே பார்க்கும்போது தேவனுடைய பாதுகாவலை பற்றி பார்க்கும்போது இன்னொரு காரியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யோபு எடுத்துக்குவோம். யோபு சுற்றி அவர் என்ன செய்தார்? தேவன் வேலியடைத்து பாதுகாத்தான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் யோபுக்கு அதெல்லாம் தெரியாது நடந்த. அதே போல் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வெளியே போகும்போது வரும்போதும் காரில் போகிறோம் வரோம் ஏதாவது இருக்கலாம். ஆனால் தேவனுடைய ஜபத்தோடு நம்ம வெளியே போகணும், ஜபத்தோடு வரணும். அவருக்கு பாதுகாவல் இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட நம்ம எவ்வளோ செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். நல்லா இருந்தவங்க திடீர்னு பார்த்தா சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அந்த அவரோட பாதுகாவலுக்குள்ளேயே நம்ம இருக்க வேண்டும். அப்போ சாத்தான் என்ன செய்ய பார்ப்பான்? நம்மளே அந்த அவருடைய பாதுகாவல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த பாதுகாவலை நீக்கி போட்டு நம்மளுக்கு அந்த தேவனுடைய பாதுகாவத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வரது சாத்தான் என்ன பண்ணுவோம்? முயற்சிப்பான். ஏன்னா அப்போ தான் நம்மளை ஈஸியாக நம்மளால் மேற்கொள்ள முடியும். அதுக்கு இங்கே என்ன செய்கிறாரு? இந்த பிலியாம் தீர்க்கதரிசி பாலாக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. என்ன ஆலோசனை கொடுக்குறாருன்னா, அவர்கள் ஒருத்த சண்டை போடலப்பா, அவங்களோட நீ என்ன செய்ய? சமரசமா போ. நீ என்ன செய்ய? உன்னுடைய அழகான உன் தேசத்தில் உள்ள அழகான பெண்களை அவர்கள் தேசத்துக்குள்ளே அனுப்பு, அவளை இளைஞர்களுக்குள்ள அனுப்பு. அவர்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? ஃப்ரெண்டாக பழகுன்னு பண்ணி அவளை என்ன பண்ண? நீ இது ஃபேத் கொண்டாடுறதுக்கு, அவளை விழா கொண்டாடுறதுக்கு அவளை கூப்பிடு. இது சாப்பாடு ஃப்ரீ எல்லாம் சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் சரி, இந்த அல்கஹால் அந்த திராட்சை ரசங்கள் அனைத்தும் ஃப்ரீன்னு சொல்லிட்டு கூப்பிடு. அவளோட பழகி என்ன செய்யுது? அவர்களை வரும்போது அவர்களை என்ன பண்ணுறாங்க? அப்போ திராட்சை ரசத்தெல்லாம் குடித்து அவர்கள் மயங்கி இருக்கும்போது அவர்கள் அவருடைய அந்நிய தேவர்கள் அவர்கள் யார் வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? அந்த மோவாபியர் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சிலை வணக்கங்களை. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க? அவர்கள் அந்த குடி போதையில் இருக்கும்போது அவர்கள் அதை வணங்கும் போது தேவனுக்கு விரோதமாக தேவனை கோபப்படுத்தி விடுவார்கள். அப்போது அவர்கள் தேவன் அவர்களை விட்டு விலகி விடுவார்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுக்கிறார். இன்னும் பார்த்தோம்னா இதே தான் என்ன செய்தார்ல, அந்த கன்றுக்குட்டி இந்த இஸ்ரேல் மக்கள் ஏற்கனவே வணங்கி என்னதை நம்ம பார்க்கிறோம். அது அந்த ஆலோசனை அவர் கொடுக்குறார். அந்த ஆலோசனை என்ன செய்தாப்புல இந்த பாலக் ராஜா கேட்டு என்ன செய்கிறார்? அதை செய்தது நிமித்தம் அங்கே என்ன பண்ணுது? அங்கே என்ன ஆச்சு? கடைசியில் அந்த இஸ்ரேல் இதில் பார்க்கும்போது என்ன ஆகுமோ 25ஆம் அதிகாரம் எடுத்துக்குவோம். என்ன 25ஆம் அதிகாரம் 1-4 வசனத்தை வாசிப்போம்.
ஆமாம் ஆமாம், நம்ம இதை நிறுத்திக்குவோம் நம்ம. ஆனால் அதை மாரி அவர்கள் என்ன செய்கிறா, இந்த மோவாப் இந்த ராஜாக்கு என்ன செய்யற, பாலாக் ராஜா வந்து பாலாக் ராஜா கேட்டு செய்த நிமித்தம் எத்தனை பேர் இஸ்ரவேல் மக்கள் செத்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த இது வேதாமத்தில் 24,000 பேர். 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா அந்த வாதையானால் செத்தவர்கள் 24,000 பேர் இஸ்ரேல் மக்கள் செத்துருக்கிறாங்க சொல்லி பார்க்குறோம். அப்போ முதல்ல அந்த பாலாக் ராஜா அந்த மோவாபியர் வந்து அவர்களை வந்து மேற்கொள்ள முடியவில்லை. வெளியிலேருந்து கடைசியில் என்ன எப்படி மேற்கொண்டார்கள், இன்னொரு ஐடியா பண்ணாங்க. என்னது பிளான் பி? என்னது உள்ள அவளுக்குள்ள என்ன செய்தார்கள், வெளியிலிருந்து செய்ய வேண்டிய காரியத்தை அவள் உள்ளே இருந்து அவள் செய்தார்கள். ஏன்னா அவர்கள் உள்ள என்ன செய்கிறார்கள், இந்த மாரி காரியங்களை அவர்களை அனுப்பி விட்டு தேவனிடத்திலிருந்து அவர்களை பிரித்தது நிமித்தம் அவர்கள் மேற்கொண்டார்கள் சொல்லி பார்க்கும். ஆனால் கடைசி காலத்தில் இதே தான் நமக்கு நடக்கும். நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகம் என்ன கடைசியில் என்ன ஆகுது, கடைசியில் அனைவரும் என்ன செய்வார்கள், ஒன்றாக சேர்வார்கள். சேர்ந்து என்ன செய்வாங்க, ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னது சமாதானம் சொல்லி பேசுவாங்க. வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்வாங்க, அனைவரும் ஒன்றாக சேர்வார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நாமளும் என்ன பண்ணுறோம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நாமளும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாமளும் என்ன பண்ணுறோம், கானானை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். நெருங்கி கொண்டிருக்கோமா இல்லையா? பரம கானானை நாமளும் நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ நாமளும் என்று ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். கடைசி காலத்தில் என்ன ஆச்சு, இன்னும் பார்த்தோம்னா இந்த சாம்சன் கதை எடுத்து பார்த்தோம்னா என்னது, அவர் என்ன செய்தார், அவரும் என்ன செய்தார், வழி விலகி விழுந்தார். எதனால விலகி விழுந்தார் அவர், அந்த அந்த நம்ம பெண்ணினாலும் இருந்தாலும் என்ன செய்தார், அவர்களோட என்ன செய்தார், அவர்களோட இருந்து அந்த குடியோடு அவர்களோட சேர்ந்து நேரத்தை சென்று அவர்களோட உண்டு அவர்களோட என்ன செய்தார், அவர் அதாவது உலகத்தாரோடு அவர் என்ன செய்தார் இருந்தது நிமித்தம், அந்த பிலிஸ்தியரோடு இருந்தது நிமித்தம் அவர் என்ன செய்தார், அவரும் விழுந்தார் சொல்லிட்டு பார்க்கணும். அவரோட அவர் என்ன செய்தார், சஞ்சரித்து கொண்டு அவரோடு வந்து இந்த சத்தை பண்ணிட்டு இருந்தனால விழுந்தார். அப்போ நாமளும் என்ன பண்ண வேண்டும், இந்த உலகத்தாருடன் நம்ம இருப்பது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது, மற்ற விஷயத்தில் உலகத்துடன் இருக்கும்போது நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆனால் கடைசியாக நம்ம பார்த்தோம் என்றால் இது என்ன முடிவுகிறது என்று பார்த்தாலும் என்ன, இது கடைசியில் என்ன 31ஆம் அதிகாரம் 8வது வசனம், என்ன 31:8, ஆமாம் முடிவு நம்ம பார்த்தோம். முடிவு என்ன ஆகுது, கடைசியில் இஸ்ரேல் மக்கள் அந்த மீதியானரை மேற்கொண்டார்கள். திரும்ப வந்து அந்த அவங்களோடு திருந்த அந்த அந்நிய தேவர்களை வணங்க அவர்களெல்லாம் நீக்கப்பட்டு அவர்களெல்லாம் கொன்றுபட்ட பிறகு திரும்ப தேவனுடைய பாதுகாவலோடு இருந்தபோது திரும்ப என்ன சார் அவர்கள் என்ன சார் மீதியானரை மேற்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக பிழையாம் இந்த பிழையாம் இருக்கிறது சின்ன ஆனார், பிழையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். கடைசியில் என்ன செய்தார், பிழையாம வந்து கடைசியில் வேற ஒரு ஆலோசனை தந்து அவருக்கும் அந்த பரிசுகள் கிடைச்சிருக்கும். ஆனால் கடைசியில் என்ன, அவர் அனைத்தையும் அந்த பிழையாம் இருக்கிறது என்ன செய்தார், இழந்து போனார். அவரும் என்ன சார், அவரும் கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நாமளும் இந்த உலகத்தில் வாழும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னது, இந்த உலக காரியங்கள் பண ஆசை வைக்காமல் நம்ம என்ன செய்ய வேண்டும், பரலோகத்தை நோக்கினவர்களாக நம்மளுடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும், பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்மளுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல். அடுத்ததாக பார்க்கோம்னா நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனுக்கும் இந்த உலக காரியத்துக்கும் பணத்துக்கும் நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. இது யூதாஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன செய்தார், யூதாஸ் இயேசு கூட இருந்தார், இயேசுக்கு ஊழியம் செய்தாரா இல்லையா, ஊழியத்துக்கெல்லாம் அவர் அனுப்பிவிட்டார். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு செய்தார். அவர் என்ன செய்யணும்னு நினைச்சாரு, இயேசு கிறிஸ்துக்கும் ஊழியம் செய்யணும்ட்டு பணத்துக்கும் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசியில் என்ன ஆகுது, தவிர இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இரட்சகரை அவர் வெள்ளி காசுக்காக அவர் காட்டி கொடுத்தார். கடைசியில் அவரும் விழுந்தார்.
அதே போல் இன்னும் நம்ம சரித்திரத்தை நம்ம சொல்கிறதுக்கு நேரம் சொல்லணும்னு பார்த்தோம்னா, கேஎஸ் அந்த ஊழியக்காரனை நம்மளுக்கு தெரியும். அவன் என்ன செய்தார்? அவனும் பணத்தின் மேல் ஆசைப்பட்டு என்ன செய்தார்? அவனும் பரிசுக்காக ஆசைப்பட்டு அவனும் விழுந்தான்னு சொல்லி பார்க்குறோமா. அப்போ இந்த சரித்திரத்திலிருந்து இந்த பார்த்தோம். இந்த சரித்திரத்தில் இந்த பிழையாம் கதையிலிருந்து நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, தேவன் அன்றும் இன்றும் என்றும் மாறாதார் இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம்னா, தேவன் என்ன செய்ய முடியும்? அவரால் அவர் யாரை வேண்டுமானாலும் எடுத்து அவர் பயன்படுத்த முடியும். ஒரு கழுதின் மூலியமாக அவர் பேச வல்லவராய் இருக்கிற தேவன் என் மூலியமாகவும் உங்கள் மூலியமாகவும் அவர் பேச வல்லவராய் இருக்கிறார். அடுத்ததாக நாம் தேவன் எடுத்து பயன்படுத்துறது நிமித்தம் நாம் பரிசுத்தவானோ நம்ம பெர்ஃபெக்ட் நம்ம நினச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம பெர்ஃபெக்டாக முழுமையாக ஆன பிறகுதான் தேவனுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிக்கூடாது. நேரம் வரும்போது நமக்கு அழைப்பு வரும்போது என்ன செய்யணும்? நம்ம ஓய்வு நாள் படத்தில் கூட அழைப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மளால் இரு முதலாளிகளுக்கு 2 எஜமான்களுக்கு நம்மளால் ஊழியம் செய்ய முடியாது. ஆகையினால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதாவது சாத்தானுடைய தந்திரங்கள் அனைத்தும் நமக்கு தெளிவாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சேட்டைக்குள் அடங்கினவர்களாக இருந்து தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? கானானை நோக்கி, பரம கானானை நோக்கி நம்ம அனைவரும் சென்று அடைய வேண்டும். இதுதான் இந்த நாளில் உங்களுக்கும் எனக்குமான ஜெபமாக இருக்கிறது. ஆமென்.